Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு vlogல ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி vlog மாதிரி தான் வந்து பார்க்க போறோம். வின்டர் ஹாலிடேஸ்ல ஏதாவது வின்டர் ஆக்டிவிட்டி மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸ்னோ டியூபிங் அல்லது ஸ்கீயிங், ஸ்னோ மொபைல் இந்த மூணுல ஏதாவது ஒன்று போகலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஸ்கீயிங் போகிறதுக்கு வந்து நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. டியூபிங் வந்து ஏற்கனவே நிறைய தடவை இங்கே பக்கத்துலேயே வந்து போயிருக்கோம். ஸோ அதனால் அது வேண்டான்ட்டு ஸ்னோ மொபைல் தான் வந்து எடுத்திருந்தோம். ஸ்னோ மொபைலுக்கு வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து கல்கரியிலேருந்து நம்ம பக்கத்து ப்ராவின்ஸோட பார்டர் ஏரியா, அந்த பார்டருக்கு தான் போகிறோம். பக்கத்தில் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா இருக்குது. ஸோ ஒரு 3 hours போல் நம்ம கல்கரியிலேருந்து ட்ராவல் பண்ணி போனோம் ஸ்னோ மொபைலுக்கு. பக்கத்து ப்ராவின்ஸோட பார்டர் ஏரியாவில் தான் வந்து நம்ம வந்து ஸ்னோ மொபைல் ஆக்டிவிட்டிக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே காலையில் கிளம்பிட்டோம். காலையில் ஒரு 5 o'clockலாம் வந்து வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சிம்பிளாக ஏதாவது எடுத்துகிட்டு போயிடலாம் பேக் பண்ணி. ஏன்னா அந்தளவுக்கு வெளியில் போகிறதுக்கு டைம் இருக்காதுங்கிறதுக்காக பேக் பண்ணியே வந்து காலையில் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ காலையில் ட்ராவல் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் பசங்களும் வந்து தூங்கிடுவாங்க. நம்ம 3 hours ட்ராவல் பண்ணும்போது இன்பிட்வீனில் எங்கேயும் ஸ்டாப் பண்ண தேவை இருக்காது. பசங்க தூங்கிட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக அப்படியே வந்து நேராக அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம். ஒரு 8:30க்கெலாம் அங்கே ரீச் பண்ணிட்டோன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு எப்படியும் 1/2 hour டைம் வேணும். அப்புறம் நமக்கு வந்து நாங்கள் 2 பேட்சாக போயிருந்தோம். நாங்களும் எங்களோட ஃப்ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து போயிருந்தோம். ஸோ காலையில் ஒரு பேட்சும் மத்தியானம் வந்து நாங்கள் போய்க்கிற மாதிரி, அவங்க ஃபேமிலி வந்து காலையில், எங்களோட ஃபேமிலி வந்து மத்தியானம் போய்க்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து மார்னிங் ஒரு 9:30க்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஒரு 9:15க்கெலாம் வந்து அங்கே இருக்கணும். ஸோ அதனாலயா கொஞ்சம் ஏர்லியராக வந்து கிளம்பி போயிருந்தோம். போகிற வழியில் சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டு மலையெல்லாம் கடந்து போகிறதுக்கு நல்லா இருந்தது. பட் நாங்கள் வந்து எங்கேயும் ஸ்டாப் பண்ணலை. அப்படின்னா தான் நம்ம கரெக்ட் டைமுக்கு அங்கே ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து காரில் இருந்த மாதிரியே காலையில் சாப்பிட்டுட்டோம். இட்லி தான் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தோம், அதை சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ எடுத்து 1 monthக்கு மேலே ஆகுது. ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போடுறப்போ 1 minute தானே டக்குன்னு எடிட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. பட் லாங் வீடியோ வந்து அந்த டச் விட்டுருச்சு. ரொம்ப நாளாகவே வந்து ரெகுலராக வீடியோ போடாதனால லாங் வீடியோ எடுக்கிறதுக்கே பயமாக இருக்கா. அதனால தான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த லொக்கேஷன். நம்ம வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். காலையில் 9:30க்கு ஃபஸ்ட் பேட்ச்சு. ஸோ கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோன்னா நம்ம அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ட்ரெஸ் பண்ணி ப்ராப்பராக அந்த வின்டர் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி நம்ம கிளம்பி போகிறதுக்கு ரெடி ஆகும். நம்ம கிட்டக்க ஏற்கனவே ஷூஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோடதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கேயே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காகல்ஸு எல்லாமே வந்து இங்கேயே இருக்குது, நமக்கு அவைலபிள் இருக்கும். நம்ம ப்ரொவைட் பண்ணுறதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைன் 9:30க்கு கரெக்டாக ஃபஸ்ட் பேட்ச் வந்து கால் பண்ணிட்டாங்க. அவங்களாம் ட்ரெஸ் பண்ணி ரெடியாகி அந்த பேட்ச் வைஸ் வந்து அவங்க கூப்பிட்றாங்க. கைடட் டூருங்கிறனால ஒரு 4 பேர் 5 பேருக்கு ஒதுக்கு வந்து அவங்க ஒரு 2 கைடு மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க நம்ம கூடவே அக்கம்பேனி பண்ணி கூடவே போயிட்டு கூடவே தான் வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து 9:30 பேட்ச் ஸ்டார்ட் ஆனதும் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க டிம் ஹார்ட்டன்ஸ்க்கு பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டோம். டிம் ஹார்ட்டன்ஸில் கொஞ்சம் நேரம் பசங்களுக்கு ஸ்நாக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 2 hours அங்கே இருந்துட்டு திரும்ப 2வது நம்ம அங்கே போயிட்டோன்னா நம்ம செகண்ட் பேட்சில் போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஹாய் சொல்லு, நோட் சொல்லு. பாய் பாய் சொல்லிடு. ஸ்னோ மொபைலில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து இந்தியாவில் உள்ள லைசன்ஸ் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லாமல் இங்கே இருந்த லைசன்ஸ்னாலும் ஓகே. பட் ஆனால் அவங்க லைசன்ஸ்லாம் எதுவுமே செக் பண்ணலை. இது கைடட் டூருங்கிறனால அந்தளவுக்கு லைசன்ஸில் வந்து ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. அப்புறம் பசங்க வந்து பின்னாடி உட்காந்து வரலாம். பட் ஆனால் 6 வயசுக்கு மேலே உள்ள பசங்க தான் வந்து நம்ம கூட பின்னாடி உட்காந்து வரலாம். பசங்களுக்கு வந்து 14 years அண்ட் அபோவ் இருக்கிறவங்க உங்களுக்கு லைசன்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அவங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து 2 பேரும் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே வந்து நம்ம கைடு கிட்டக்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்களும் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நாங்கள் வந்து உள்ளே வந்து தெர்மல் வேர் போட்டு அது மேலே ட்ரெஸ் போட்டிருந்தோம். அது போக எங்களோட ஜாக்கெட் போட்டிருந்தோம். இது மட்டுமே பத்தாது, எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க வந்து அந்த தெர்மல் கியர்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதையுமே வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோம். தென் ஹெல்மெட் கம்பல்சரி. காகல்ஸ் வந்து உங்ககிட்ட ஓன் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
காகல்ஸ், ஹெல்மெட் எல்லா அக்சசரிஸுமே வந்து அவங்க வச்சுருக்காங்க. க்ளவுஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. உங்ககிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கேயே வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பையனுக்கு மட்டும் 1க்கு 2 தெர்மல் வேர் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தோம். அது போக அவனுக்கு அந்த தெர்மல் வார்மர் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்குலாம் அந்த பாக்கெட்ஸ்லாம் வந்து எங்கள்கிட்ட கையில் கொடுத்துருந்தாங்க. ஏதாவது ஒன்றுனா நீங்கள் அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கையில் கொடுத்துருந்தாங்க. Not a high volume of traffic, but you just don't want to be stuck in the middle of the road. Okay, so off to one side, nice and close together. I'm pumping the basketball, it means I'm going to slow down. Thumbs up's asking if everyone's ready. கைடட் டூருங்கிறனால பேட்ச் வைஸ் பிரிச்சுட்டாங்க. எங்கள் பேட்சில் டோட்டலாக ஒரு 6 வண்டி இருந்தது. அது போக முன்னாடி ஒரு கைடு, பின்னாடி ஒரு கைடு. ஸோ மொத்தமாக 8 வண்டி, அதில் 2 கைடு இருப்பாங்க. இது வந்து நம்ம ஸ்லோவாக ஓட்டினாலுமே ரொம்ப அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நமக்கு முன்னாடியும் கைடு இருப்பாங்க, பின்னாடி நம்ம ஸ்லோவாக வந்தாலுமே நமக்கு பின்னாடி வந்து கைடு இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் போக போக ஓரளவுக்கு வந்து பழகிடுச்சு. காகல்ஸ், நெக் வார்மர் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த சில்னஸ் சுத்தமாக இல்லை. ட்ரைவ் பண்ணும்போது லைட்டாக காகல்ஸை ரிமூவ் பண்ணாலே வந்து அந்த சில்னஸ் வந்து ஃபீல் ஆச்சு. அது போக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆக்சிலரேட்டர்லேருந்து லைட்டாக அந்த வார்ம் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு சில்னஸ் வந்து எனக்கு வந்து தெரியல. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆரம்பிக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, பட் கையில கொஞ்சம் வலிக்குது. என்ன டர்ன் பண்ணும்போது அதை டோ பண்ணி வச்சு அதான் திருப்பி விட்டோம். உனக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே நல்லா ட்ராவல் பண்ணி வரையும் ஒரு மவுண்டெயினில் அப்படியே மேலே ஒரு வியூ பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு ஹாட் சாக்லேட் அண்ட் 1 குக்கி வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. குக்கி ரொம்ப ஹார்டாக இருந்தது, ஹாட் சாக்லேட் ஓரளவு ஓகே. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்லைடிங் ஏரியா மாதிரி இருந்தது. வேணும்னா நம்ம அந்த பின்னாடி உட்காந்து வர்றாங்கல்ல அவங்க மட்டும் வேணால் ஸ்லைட் பண்ணி கீழே போயிடலாம். பட் என்னோட பசங்க வேண்டான்னு சொன்னதுனால நான் ஸ்லைட் பண்ணி கீழே போகல. நம்ம டிரைவர் வந்து யூட்டர்ன் அடித்து கீழே போய் வந்து நம்ம அவங்கள பிக் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸ்கில்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் எதுக்கு ஓட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அழகாக ஒரு காலிலே அப்படியே நின்றுக்கிட்டே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. தென் எங்களோட ட்ரிப் வந்து திரும்ப ஒரு 40 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுமே வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் அங்கேருந்து நேராக வந்து பேன்ஃப் கிளம்பி போயிட்டோம். அது பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இந்த பேன்ஃபில் வந்து இந்த லைட் செட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நைட் வியூவில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே பேன்ஃப்க்கு வந்து கிளம்பி போயிட்டோம். போகிற வழியில் சூப்பராக இருந்தது. பேன்ஃபை விட நிறைய கோல்டஸ்ட் பிளேஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே அப்படியே போனோம். ஸ்னோ மொபைலை விட நாங்கள் ட்ராவல் பண்ணி அந்த கிராஸ் பண்ணி வந்த ஏரியா தான் செம்மையாக இருந்தது. அதுவும் மெயினாக அந்த யோகோ நேஷ்னல் பார்க்லாம் நம்ம ஸ்னோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தது. இருக்கிற ட்ரீ எல்லாமே வந்து ஃபுல் ஏரியாவே அப்படியே ஸ்னோவாக இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஃபோனில் வீடியோ எடுக்கிறத விட நேரில் பார்க்கும்போது அந்த ஏரியாலாம் ரொம்ப நல்லா இருந்தது.
ஃபுல் ஒயிட் தான், எல்லா ட்ரீயும் எல்லாமே வந்து ஒயிட் தான், ஃபுல் ஒயிட்டாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. யோகோ நேஷ்னல் பார்க் இந்த ஏரியா தான் ரொம்பவே வந்து ஃபுல் ஒயிட்டில் இருந்தது. மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம பேன்ஃப்லலாம் கூட ஸ்னோ கம்மியாக தான் ஃபீல் ஆச்சு. மார்னிங் நாங்கள் வரும்போதே இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது பார்த்தோம். பட் அப்போ வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்ததுனால அந்தளவுக்கு எங்களுக்கு வியூ தெரில. ரிட்டர்ன் போகும்போது அதோட வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து எங்கள் லஞ்சையும் வந்து கார்லேயே வந்து முடிச்சிட்டோம். லஞ்ச் வந்து சப்பாத்தி வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஸோ ரோல் பண்ண சப்பாத்திங்கிறனால காரில் வச்சே சாப்பிட்டுட்டோம். ஏன்னா லஞ்சுக்கு தனியாக நம்ம ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோன்னா பேன்ஃப் வந்து கவர் பண்ண முடியாதுங்கிறதுனால கார்லேயே வந்து போகும்போதே சாப்பிட்டுக்கலான்னு அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே நேராக பேன்ஃப்க்கு ரீச் ஆகிட்டோம். பேன்ஃப் வந்து அதுக்கு முந்தின வாரம் ஏற்கனவே கிறிஸ்மஸ் டைம் அப்போ விசிட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அந்த ஐஸ் காஸ்டில் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். இந்த டைம் வந்து பேன்ஃப் போகும்போது ஐஸ் காஸ்டிலுக்காக தான் மெயினாக போனோம். ஐஸ் காஸ்டில் வந்து நைட் வியூவில் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ நைட் வியூவில் பார்க்கலான்னு சொல்லி போனோம். பட் ஐஸ் காஸ்டில் வந்து பாதிக்கு மேலே அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே நைட் டைமில் அந்த பேன்ஃப் பார்த்துருந்தது, அந்த லேக் லூயிஸ் பார்த்துருந்தோம். ஸோ லேக் லூயிஸை பார்க்கும்போது சூப்பராக இருந்தது நைட் டைமில் பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் லைட் செட்டிங்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அங்கேருந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது. பேன்ஃபில் வந்து கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சில்னஸும் ஃபீல் ஆச்சு. ஒரு 1 hour போல் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இந்த டைம் 7 பேர் வந்திருந்தோம். ஸோ 7 பேர் வந்திருந்ததுனால நம்ம கார் பத்தாதுன்னு ரெண்டல் கார் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ரெண்டல் கார் வந்து 1 டேக்கு எடுத்திருந்தோம். அது வந்து நமக்கு நைட்டு 10 o'clock வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நேராக வந்து கால்கரிக்கு போயிட்டு அங்கே போய் டின்னர் வந்து முடிச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம காரை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு சரியாக வரும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறமா யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் கிறிஸ்மஸ் லைட்ஸை ஏன் விடணும், டைம் வந்து நம்ம ஹோட்டலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ப்ரூஸ் மீடோஸில் நமக்கு ஃப்ரீ கிறிஸ்மஸ் லைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ டிரைவ் த்ரூலேயே வந்து நம்ம கிறிஸ்மஸ் லைட்ஸ் வந்து ஸ்ப்ரூஸ் மீடோஸில் பார்க்கலாம். ஸோ அதனால் டின்னரை வந்து நம்ம வீட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு நேராக டிரைவ் த்ரூவில் கிறிஸ்மஸ் லைட்ஸ் பார்க்குறதுக்காக போயிட்டோம். பட் ஆனாலுமே டைம் லிமிட்டடாக இருந்ததுனால காரில் இருந்து எங்களால் இறங்க முடியல. பட் காரில் இருந்த மாதிரியே கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். இறங்கி இருந்தால் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்துருக்கலாம். பட் இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அங்கே அப்படியே டிரைவ் த்ரூவில் காரில் வந்து அப்படியே ஸ்ப்ரூஸ் மீடோஸ் ஃபுல்லாக அந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். லாஸ்ட் டைமை விட இந்த வாட்டி வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே அழகாக இருந்தது. பட் ஃபோட்டோஸ் தான் வந்து பக்கத்தில் இருந்து எடுக்க முடியல, அந்த ஒரு ஃபீலிங் தான். ஸோ அங்கேருந்து லைட்ஸ் பார்த்ததுக்கப்புறமா அப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு வின்டர் ஆக்டிவிட்டியில் ஒரு நல்ல ஆக்டிவிட்டி வேணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் கால்கரியில் இருந்தீங்க எங்கேயாவது சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஸ்னோ மொபைலிங் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் அமௌண்ட் வந்து காஸ்ட்லி தான். ஒரு நார்மலாக வந்து ஒரு 350 வந்துடும் 2 பேர் போனீங்கனாலே. பட் நல்லா வந்து ஒர்த்தான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். பசங்களுக்குமே இந்த ஆக்டிவிட்டி பிடிச்சிருந்தது. அதுலேயும் ட்ரைவ் பண்ணுற பசங்களாக இருந்தால் இன்னமுமே வந்து நல்லா எக்ஸைட்டடாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த டே சூப்பராக முடிஞ்சது. நாங்கள் எதிர்பாராததுன்னு எல்லாம் முடிஞ்சது. ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது ஸ்னோ மொபைலிங் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதை மட்டும் முடிச்சுட்டு கரெக்டாக வந்துடலான்னு. பட் எங்களோட ஆப்ஷனில் லேக் லூயிஸில் வச்சுருந்தோம். ஒருவேளை டைம் இருந்தால் போகலான்னு. ஆப்ஷனில் உள்ள லேக் லூயிஸையும் முடிச்சாச்சு. ஆப்ஷன்லே இல்லாத ஸ்ப்ரூஸ் மீடோஸில் உள்ள லைட்ஸும் வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் லைட்ஸையும் பார்த்து கவர் பண்ணிட்டோம். ஸோ சூப்பராக முடிஞ்சது. வீட்டுக்கு வந்ததுமா டின்னர் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டில் வச்சே சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.